அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபியஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம அல்லிம்னா மா யன்ஃபஉனா வன்ஃபஉனா பிமா அல்லம்தனா ஸித்னா இல்மா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஅ வ அமலன் முத்தகப்பல வ ரிஸ்கன் தய்யிபா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வ மின் கல்பின் லா யக்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா மின் தாவத்தின் லா யுஸ்தஜாபுலஹா. ரபுல் ஆலமீன் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவினுடைய மாபெரும் கிருபையினால் அல் ஹிதாயா இஸ்லாமிக் அகாடமி வழங்கக்கூடிய இந்த லெவல் 1 ஃபவுண்டேஷன் தொடர்ந்து நம்ம வகுப்புகள் பார்த்துக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் நம்ம எல்லா எழுத்துகளினுடைய உச்சரிப்பு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு எழுத்துகளுக்கு மேலே என்ன மாதிரியான ஹரக்கத் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன மாதிரியான ஹரக்கத் வந்தால் என்ன மாதிரியான சப்தங்கள் கொடுக்கணும், என்ன மாதிரியான சவுண்டு வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சுருக்கத்தையும் தொடர்ந்து அது சம்மந்தப்பட்ட வேறு சில விஷயங்களையும் பயிற்சியாகவும் பாடமாகவும் நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அல்ஹம்துலில்லாஹ் குறியீடுகள் பார்த்தோம். அதில் ஒரு எழுத்துக்கு மேலே ஃபத்ஹா அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து அ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப அப்படி பாக்கு மேலே இருந்துச்சுன்னா ப, தா அப்படிங்கிற எழுத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா த, சா அப்படிங்கிற எழுத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா ச, ஜீம் அப்படிங்கிற எழுத்துக்கு மேலே இருந்தால் ஜ, ஷீன் அப்படிங்கிற எழுத்துக்கு மேலே இருந்தால் ஷ, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? இப்போ பா அப்படிங்கிற எழுத்துக்கு மேலே இருந்தால் ப அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதே மாதிரி அந்த எழுத்துக்கு மேலே ஃபத்ஹாவும் பக்கத்தில் ஒரு அலிஃபும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம அலிஃப் மத் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப அப்படின்னு இருக்கிறது பா அப்படின்னும், த அப்படின்னு இருக்கிறத தா அப்படின்னும், ச அப்படின்னு இருக்கிறது சா அப்படின்னு, ஜீம் வந்து ஜா அப்படிங்கிறது, ஷீன் வந்து ஷா அப்படிங்கிறது, பா வந்து பா அப்படின்னு 2 கவுண்ட்டுகள் இங்கே நீட்டப்படும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்தது இகரம்னு சொல்லக்கூடிய கஸ்ராவை பார்த்தோம். கஸ்ரான்னு சொன்னால் ஒரு எழுத்துக்கு கீழே கோடு போடப்பட்டிருக்கும். அப்போ எல்லாமே வந்து இ, பி, தி, சி அப்படின்னு வரும். அதே மாதிரி ஒரு எழுத்துக்கு கீழே கஸ்ராவும் யா சுக்குனும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஈ அப்படிங்கிற உச்சரிப்பு 2 கவுண்ட்டு கொடுத்து உச்சரிக்கணும். அப்போ ஈ, பி, தி, சி, ஜி, ஷி, தி, ஐ, ரி அப்படின்னு எல்லாமே வந்து 2 கவுண்ட்டு கொடுத்து நம்ம உச்சரிப்போம். அடுத்ததாக ஊ அப்படின்னு சொல்லக்கூடிய வம்மாவை நம்ம பார்த்தோம். அந்த வம்மா எழுத்துக்கு மேலே ஒரு சின்ன வாவு போட்ட மாதிரி இருக்கும். அந்த வம்மா எல்லா எழுத்துக்கு மேலேயும் உ அப்படிங்கிற சத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பு, து, சு, ஜு அப்படிங்கிறதாக இதனுடைய ஒளியாக இருக்கும். அதே மாதிரி எழுத்துக்கு மேலே வம்மாவும் ஒரு வாவு சுக்குன் வைக்கப்பட்ட எழுத்து இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து வாவ் மத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாவ் மத்து உச்சரிக்கும் போது ஊ அப்படிங்கிற சப்தத்தை கொடுக்கும். அப்போ பூ, தூ, சு, ஜூ, ஹூ, ஷூ என்பதாக அதனுடைய எழுத்துகள் அமையும். அந்த எழுத்தை எழுதும் பொழுது எக்ஸ்ட்ராவாக ஒரு வாவு அலிஃப் ஒன்று சேர்த்து எழுதுவோம். அந்த வாவுக்கு அப்புறம் ஒரு அலிஃப் ஒன்று சேர்த்து எழுதுவோம் எழுதும்போது மட்டும். மற்றபடி உச்சரிப்பில் இதுக்கு தனியாக எதுவும் மதிப்புகள் நம்ம வழங்க மாட்டோம். அடுத்ததாக ஒரு எழுத்துக்கு மேலே ஃபத்ஹாவும் யா சுக்குனும் பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை ஐ அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு வரும். அப்போ ஐ, பை, தை, சை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து லையினா அப்படின்னு சொல்லுவோம், அல்லது யா லீன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யா லையினா அல்லது யா லீன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறது யா மத்து, இங்கே இருக்கிறது யா லீன். சரிங்களா? இங்கே இருக்கிறது யா லீனு, இங்கே இருக்கிறது யா மத்து. சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி ஒரு எழுத்துக்கு மேலே ஃபத்ஹாவும் வாவ் சுக்குனும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து அவு அப்படிங்கிற சத்தத்தை கொடுக்கறதாக இருக்கும். அப்போ பௌ, சௌ, ஷௌ, கௌ, மௌ, லவ், வவ் அப்படிங்கிறதாக வரும் இதனுடைய சப்தங்கள் எல்லாமே. அப்போ எல்லாமே இந்த அவு அப்படிங்கிற ஒலியை எழுப்பக்கூடியதாக இருக்கும். ஃபத்ஹாவும் வாவ் சுக்குனும் இருக்கும். இங்கே எழுதும் போது எக்ஸ்ட்ரா ஒரு அலிஃப் அந்த மாதிரியான எந்த விஷயமும் வராது. அடுத்தது இது வந்து வாவ் லையினா அல்லது வாவ் லீன் அப்படின்னு சொல்லப்படும். இங்கே இருக்கிறது மத்து, வாவ் மத்து, இங்கே இருக்கிறது வாவ் லீன். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஒரு எழுத்துக்கு மேலே வெறும்
இப்படியாக ஒரு அரை வட்டமாகவோ அல்லது முழு வட்டமாகவோ அல்லது அரை வட்டமாகவோ அல்லது எழுத்துக்கு மேலே ஒன்றுமே போடப்படாத நிலையில் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை வந்து நம்ம சுக்குன்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்கு மேலே சுக்குன் இடப்பட்டிருக்கும். பா இருந்துச்சுனாக்கா பாக்கு மேலே சுக்குன் இருக்கும். தா இருந்துச்சுன்னா தாக்கு மேலே சுக்குன் இருக்கும். அப்போ அதை உச்சரிக்கிறதுக்கு தனியாக அதை உச்சரிக்க முடியாது. அந்த எழுத்துக்கு முன்னாடி ஹரக்கத்து பெற்ற ஒரு எழுத்து ஒன்று வரும். அந்த எழுத்து என்ன உச்சரிப்பு தருதோ அது கூட சேர்த்து இதுவும் உச்சரிக்கப்படும். சரிங்களா? அதாவது மீம் பா அப்படின்னு இருக்குது. இப்போ பால சுக்குன் வைக்கிறோம். இந்த மீமில் என்ன ஹரக்கத்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது உச்சரிக்கப்படும். ம அப்படின்னு இருந்துச்சுனாக்கா மப், மீ இருந்துச்சுனாக்கா மிப்பு, மூ இருந்துச்சுனாக்கா முப்பு. அப்படி அதேமாரி ஷீன் இருக்குது. ஷீனுக்கு பக்கத்தில் மீம் இருக்குது. அப்போ மீமில் சுக்குன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதில் ஃபத்தா இருந்துச்சுனாக்கா ஷம், இதில் கசரா இருந்துச்சுனாக்கா ஷிம், இதில் லம்மா இருந்துச்சுனாக்கா ஷும். ஸோ என்பதாக அது உச்சரிக்கப்படும். ஸோ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது இந்த மீம் மேலே சுக்குன் இருக்கிறதுங்கிறது அந்த எழுத்துகள் இவ்வாறாக உச்சரிக்கப்படும். அடுத்ததாக ஷத்தா அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். ஷத்தான்னாக்க அடுத்தடுத்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு எழுத்துகள், அதில் முதல் எழுத்தில் சுக்குனும் இரண்டு எழுத்தில் ஹரக்கத்தும் இருந்துச்சுன்னா இரண்டு எழுத்தாக எழுதக்கூடிய வளமை அரபு மொழியில் கிடையாது. என்ன செய்வாங்கன்னாக்கா ஒரே எழுத்தாக மட்டும் அதை எழுதிட்டு அந்த எழுத்துக்கு மேலே இப்படி ஒரு டபிள்யூ ஒன்று போட்டுருவாங்க. இதை இந்த இரண்டு இரட்டிப்பை இப்படி ஒரு டபுள், இந்த ரெண்டு டபுளை ஒரு டபுளாக்கி ஒரு டபிள்யூ அப்படிங்கிற சிம்பிள் தரக்கூடிய ஒரு வளைவு மாதிரி ஒன்று போடுவாங்க. ஷத்தா அதுக்கு அப்படின்னு பேர். அந்த ஷத்தாக்கு மேலே ஃபத்தா போட்டு ஷத்தா ஃபத்தா வாக்கிடுவாங்க, அல்லது கசரா கீழே கொடுத்துருவாங்க, அல்லது தம்மா மேலே கொடுத்துருவாங்க. இப்போ இந்த எழுத்து நூனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முன்னாடி சேரக்கூடிய எழுத்து வந்து மீமா இருந்துச்சு உதாரணத்துக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ ஷத்தா ஃபத்தா இருக்கும்போது இது வந்து மன்ன அப்படின்னும், இது மன்னி அப்படின்னும், இது மன்னு அப்படின்னும் வரும். சரிங்களா? இப்போ இங்கே தம்மா இருக்குது. சரிங்களா? ஏன்னா ம அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டு. இங்கே இன்ன, இன்னி, இன்னு அப்படின்னு எழுத்துகள் இருக்கும். அப்போ மன்ன, மன்னி, மன்னு அப்படி என்பதாக அந்த எழுத்து வரும். அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் வந்து தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழியில் ஒத்த எழுத்துகள் அரபு மொழியிலையும் இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். எக்ஸ்ட்ராவாக மற்ற மொழிகளில் இல்லாத ஒரு விஷயம் தன்வீன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதாவது ஒரு எழுத்துக்கு மேலே ரெண்டு ஃபத்தா இருக்கிறது, அல்லது ஒரு எழுத்துக்கு கீழே ரெண்டு கஸ்ரா இருக்கிறது, ஒரு எழுத்துக்கு மேலே ரெண்டு பம்மா இருக்கிறது என்பதாக பார்த்தோம். அந்த தன்வீன் அப்படின்னாக்கா ஒரு எழுத்தை நூன் செய்தல் அப்படின்னு அர்த்தம். நூன் செய்தல் அப்படின்னாக்கா எந்த எழுத்து இருந்தாலும் அந்த எழுத்து நூன் கொண்டு உச்சரிப்பது, நூனை கொண்டு உச்சரிப்பது. அப்போ மீம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னாக்க ரெண்டு ஃபத்தஹத்தைன் போட்டாக்க ம அப்படின்றது மண்ணாயிடும். கசரா இருக்கும் தான் மீ அப்படின்னு இருக்கும். அதை ரெண்டு கசரா இருந்துச்சுனாக்கா மின் அப்படின்னு ஆயிடும். தம்மா இருந்துச்சுனாக்கா மூ அப்படின்னு இருக்கிறது ரெண்டு தம்மா இருக்கும்போது முன் அப்படின்னு ஆயிரும். அதே தான் இப்போ பன், பின், புன், ஷன், ஷின், ஷுன், தொன், தின், துன், அன், இன், உன், கன், கின், குன் என்பதாக அந்த எழுத்துகள் அமைஞ்சிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் தான் வந்து நம்ம இதுவரை பார்த்த விஷயங்கள். தொடர்ந்து அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போவோம். அடுத்தது நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ 28 எழுத்துகள் பார்த்தோம். இந்த 28 எழுத்துகளில் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து மாதிரியே உச்சரிக்கிற விதங்கள் அரபு மொழியில் இருக்குது. அப்படி தானே? இப்போ தமிழ்லேயே எடுத்துக்கிட்டால் கூட ஒரே மாதிரி எழுத்து ஒரே மாதிரியான உச்சரிப்பு சில நேரங்களில் நிகழும். இப்போ எத்தனை லா எடுத்துக்கிட்டோம்னாக்கா எத்தனை லா இருக்குது, இப்படி ஒரு லா இருக்குது, இப்படி ஒரு லா இருக்குது, அப்புறம் இப்படி ஒரு லா இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, சாதாரணமாக பல் அப்படின்னு வரக்கூடிய அந்த லா இது. அதே மாதிரி இது வந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய லா, இது வந்து தமிழுக்கு வரக்கூடிய லா. ஸோ இப்படி 3 லாக்கள் இருக்குது. நான் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 3 சுழினா இருக்குது, 2 சுழினா இருக்குது, அப்புறம் இந்த நா இருக்குது. ரா எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்படி ஒரு ரா இருக்குது, இப்படி ஒரு ரா இருக்குது. இதெல்லாம் தமிழில் ஒரே மாதிரி தான் உச்சரிச்சுட்டு வரோம். ஆனால் அசலில் அப்படி உச்சரிக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஒரே மாதிரியான உச்சரிப்பை கொடுக்கக்கூடாது. 3த்துக்குமே வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்கிறது, ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் மாறக்கூடிய வகையிலையும் இருக்குது. இந்த பள்ளி, இப்போ போன வாரம் பார்த்தோம், இந்த பள்ளி, அப்புறம் மாதிரி இந்த பள்ளி எப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், இது பள்ளிவாசலை குறிக்கக்கூடியது, பள்ளிக்கூடத்தை குறிக்கக்கூடியது. இந்த பள்ளி வந்துட்டு செவுத்தில் ஊறக்கூடிய அந்த உயிரினத்தை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா, வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்கிறது, மாதிரி மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இந்த லைங்கிறது அந்த கல் பாறை மலை. என்ன சொல்கிறது, இந்த கொடைக்கானல் மலை, ஊட்டி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை, மவுண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த ஜபலை குறிக்கக்கூடியது. இதுவே இந்த ழை சொன்னாக்கா மழை அப்படின்னாக்கா பொழியக்கூடிய, வானத்திலிருந்து பொழியக்கூடிய அந்த மழையை சொல்லக்கூடியது. ஸோ இப்படி அர்த்தங்கள் மாறக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஹைர். அதே மாதிரி தான் அரபு மொழியிலையும் ஒரே மாதிரியான உச்சரிப்புகள் கொடுத்து ஓதிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது சரிதானா அப்படின்னாக்கா நிச்சயமாக சரி கிடையாது. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கக்கூடிய விதம் இருக்குது, ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது. அப்போ அந்த தன்மையை கொடுத்து உச்சரிக்க வேண்டிய ஒரு அவசியம் நிச்சயமாக இருக்கணும். அப்படி உச்சரித்தாதான் அந்த ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி தானே? உதாரணமாக இங்கே பாருங்கள், இது ஒரு தா, இது ஒரு தா. ஆனால் இந்த தாவை லைட்டாக சொல்லணும், இந்த தாவை ஹெவியாக சொல்லணும், நாவினுடைய பிற்பகுதி உயர்த்தி சொல்லணும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ பாருங்கள், இது ஹ, இது ஒரு ஹ, இது ஒரு ஹா. மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மூணுத்தையும் உச்சரிக்க வேண்டிய விதம் அப்படிங்கிறது வேறுபடுது. இதை அடித்தொண்டையிலிருந்து சொல்கிறோம், இதை நடுத்தொண்டையிலிருந்து சொல்கிறோம், இதை மே தொண்டையிலிருந்து சொல்கிறோம். ஸோ இப்போ உச்சரிப்பில் வித்தியாசம் இருக்குது. மூணுத்தையும் ஒரே மாதிரி உச்சரித்தா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அர்த்தங்கள் மாறுபடும். அர்த்தங்கள் மாறுபடுறதன் மூலயமா அர்த்தங்கள் மாறுபட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம சொல்ல வேண்டிய கருத்து மாறுபட்டுரும். அப்போ நம்ம ஓதும் பொழுது சரியான உச்சரிப்பை கொடுத்து ஓத வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா இப்போ ஹலக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்ன, சூரத்துர் ரஹ்மானில் ஓதும் பொழுது நம்ம பார்த்துருப்போம். அதாவது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அப்படின்னு படுத்திருப்போம். அதாவது என்ன, அளவற்ற அருளாளன் அவன்தான் குர்ஆனை கற்பித்தான், மனிதர்களை அவன்தான் படைத்தான். ஹலக்கல் இன்சான். இப்போ ஹலக்க அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம், சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹா இருக்கும். அதாவது ஹ லாமு காஃபு அப்படின்னு இந்த ஹா இருக்கும், சரிங்களா? இப்போ ஒருத்தர் இந்த ஹா அப்படின்னு ஓதாரத்துக்கு பதிலாக இந்த ஹா போட்டு ஓதுனாக்கா என்ன ஆகும்? ஹலக்க அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த ஹா போட்டாக்க என்ன ஆகும்? ஹலக்க அப்படின்னு வரும். இப்போ அர்த்தம் மாறிடுது. இப்போ இந்த ஹலக்க அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மொட்டை அடித்தான்னு அர்த்தம். ஹலக்க நீங்கள் அரபு நாடுகள், அதாவது உம்ரா போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹலக்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது மொட்டை அடிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுக்கும் அந்த பார்பர் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போட்டிருப்பாங்க. அப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஹலக்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஹே போட்டு ஓதிட்டோம்னாக்கா மொட்டை அடித்தான் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ஸோ எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். படைத்தானுங்கிற அர்த்தத்திலிருந்து இப்படி ஒரு அர்த்தம் வந்துடும். அதே மாதிரி இந்த ஹா போட்டு ஓதணும் அப்படின்னாக்கா ஹலக்க அப்படின்னு இந்த ஹா போட்டு ஓதிட்டோம் அப்படின்னா அழித்தான்னு அர்த்தம் வந்துடும். இப்போ இந்த ஹா படைத்தான்னு அர்த்தம், இந்த ஹாக்கு படைத்தான்னு அர்த்தம் வருது, இந்த ஹாக்கு அழித்தான்னு அர்த்தம் வந்துடும். அப்போ டோட்டலாகவே அர்த்தம் மாறி ஓதுறோம். அப்போ அதே மாதிரி கவனிச்சிங்கன்னாக்கா இங்கே ஒரு காஃப் இருக்குது, இங்கே ஒரு காஃப் இருக்குது. அப்போ காஃப்லேயும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த காஃப் ஓதுறதுக்கு பதிலாக இந்த காஃபு ஓதுறோம், எல்லாத்தையும் ஒரே விதமாக ஓதுறோம். ஸோ அப்போ அது அப்படி ஓதலாமா அப்படின்னாக்கா ஓதக்கூடாது. ஏன்னாக்கா காஃபு அர்த்தம் மாறும். இப்போ கல்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, கல்பு. அதே மாதிரியே கல்பு அப்படின்னு இருக்குது, சரிங்களா? உதாரணமாக இந்த கல்பை என்ன சொல்லுவோம்? உள்ளம் அப்படிம்போம். உள்ளத்துக்கு அரபில் கல்பு அப்படிம்பாங்க. இந்த கல்பு, அதாவது காஃப் போட்டு சொல்லக்கூடிய இந்த கல்பு பார்த்தீங்கன்னாக்கா நாயின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போது அர்த்தம் பாருங்கள், உள்ளம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நாய் அப்படிங்கிற அந்த மிருகத்தை குறிக்கக்கூடிய அந்த அர்த்தத்துக்கு மாறுது. ஸோ அப்போ நம்ம அர்த்தங்களை சரியாக கொடுத்து ஓதுறதுக்கு உச்சரிப்புகளை சரியாக ஆக்கிக்கணும். இந்த சார்ட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னாக்கா ஒரே விதமாக உச்சரிக்கக்கூடிய எழுத்துகள் ஒரு பாக்ஸில் போடப்பட்டிருக்கோம். இதில் நீங்கள் கவனிங்க, ஹம்சா ஐனு ரெண்டுத்தையுமே அ வச்சு தான் ஓதுறோம். ஆனால் அசல்ல அப்படியா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது. இது நடு தொண்டையிலிருந்து ஒலியாகக்கூடியது அ அப்படின்னு உச்சரிக்கணும், அ அப்படின்னு உச்சரிக்கணும். இது அடித்தொண்டையிலிருந்து ஒரு என்ன சொல்கிறது, தொண்டையை நெரிக்கும் போது டக்குன்னு ஒரு ஸ்ட்ரக் ஒன்று ஏற்படும் இல்லையா, ஒரு திடுக்கிடம் ஒரு விஷயம் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரியான அப்படி ஓதுனா அப்படி சொன்னால் எப்படி வந்துருமோ அப்படிங்கும் போது இந்த இங்கேருந்து உருவாகுது, சரிங்களா? அடித்தொண்டையிலிருந்து உருவாகுது. அப்போ இந்த எங்கேருந்து வருது? இதுதான் தமிழில் சொல்லக்கூடிய அந்த அதாவது நாவினுடைய அம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கும் இல்லையா, அந்த மாதிரி நாவினுடைய அதாவது அந்த காலி பகுதி, அந்த மத்துக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த அப்போ இந்த வேற, இந்த ஹம்சா வேற, இந்த ஐனு வேற. அப்போ மூணுமே தமிழில் ஒன்றா கொடுத்து மூணுத்தையும் ஒரே மாதிரி உச்சரிப்பதை தவிர்க்கணும், சரிங்களா? ஹைர். அதே மாதிரி இந்த தா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது சாதா தா, தமிழில் தக்காளி,
தகரம் அப்படின்னு சொல்லும் போது தட்டு, தந்தை அப்படின்னு சொன்னாக்க சாதாரணமாக எப்படி சொல்லுவோம் அப்படி. ஆனால் இது அப்படியானாக்கா எப்படி கிடையாது. நாவினுடைய பிற்பகுதியை உயர்த்து ஹெவியாக சொல்ல வேண்டிய பா பா அப்படின்னு உச்சரிக்கணும். அதே மாதிரி பாருங்க 3 சாக்கள் இருக்குது. இது ஆவண்ணாக்கள், இது தாவண்ணாக்கள், சரிங்களா. ஆனால் உச்சரிப்பில் வேறுபடுத்தணும். இது பாருங்க சா. இது பாருங்க இந்த சா வெறும் காற்று மட்டும் நாவினுடைய நுனிப்பகுதியை நாக்கில் நுனிப்பகுதியை வெளியே வச்சு ச அப்படின்னு காத்தத்தெல்லாம் என்ன சவுண்ட் வருமோ அதுதான் இந்த சா. ரொம்ப லைட்டு. இந்த சா ஒரு விசில் மாதிரி சவுண்டு. ச ச பிஸ்மில்லான்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விசில் சவுண்ட் மாதிரி வரக்கூடிய ஒரு சா, அது இந்த சா, சரிங்களா. இந்த சா இது வந்து ஹெவி லெட்டர். இது லைட்டு, இது ஹெவி. இது 2 லைட்டு, சரிங்களா. அப்போ இது ஹெவி. அப்போ சா நாவினுடைய பிற்பகுதியை உயர்த்தி சொல்ல வேண்டிய சா 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 அப்படின்னு உச்சரிக்க வேண்டிய, ஹெவியாக உச்சரிக்க வேண்டிய எழுத்து. அப்போ 3த்தையும் ஒரே மாதிரி சா போட்டு உச்சரிக்கலாமா அப்படின்னாக்கா கூடாது, சரிங்களா. 3த்தையும் ஒரே மாதிரி ஆ போடக்கூடாது, 2த்துக்கும் ஒரே மாதிரி தா போடக்கூடாது, 3த்துக்கும் ஒரே விதமான சா போடக்கூடாது. அடுத்தது இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இது நடுத்தொண்டை ஹ, இது அடித்தொண்டை ஹ, இது மேல் தொண்டை ஹா. இது ஹெவி லெட்டர், சரிங்களா. இப்போ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாருமே ஹெவி லெட்டராக இருக்கும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே ஹெவி லெட்டர். எல்லாத்தையும் பலமாக உச்சரிக்கணும். அடுத்தது பாருங்க, இது தால், இது தாது. 2த்தையும் ஒரே மாதிரி உச்சரிக்கக்கூடாது. இது தாலு, இது தாது தாது தாது. அதாவது இது டி மாதிரி உச்சரிப்போம், ஆனால் எக்ஸாக்டாக டி கிடையாது. ஏன்னா டா அப்படிங்கிற சத்தம் கிடையாது. த அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் மெல்லியதாக ஓதணும். மெல்லியதாகனா உச்சரிப்பை மெல்லியதாக்கி கூடாது. த அப்படின்னு சொல்லி டி சவுண்டு, ஆனால் அதை டா அப்படிங்கிற சவுண்டு இல்லாமல் த அப்படின்னு ஒரு டிஹெச் அப்படின்னு போட்டு சொன்னால் எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி சொல்லணும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது தா. நாவினுடைய முழு வாயையும் பயன்படுத்தி நாவினுடைய ஓரத்தில் பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு எழுத்து. அப்போ தாது தாது அப்படின்னு உச்சரிக்கணும், சரிங்களா. அடுத்தது இது 3 பாருங்க, ஒரே விதமாக உச்சரிக்கப்படும். பார்த்தீங்கன்னா இது ஜ, இது ஜ, இது ஜா. அப்போ இது 3த்துமே பார்த்தீங்க ஜாவண்ணா சவுண்டு போட்டு இசட் மாதிரி உச்சரிச்சிடக்கூடாது. ஏன்னா 3த்துக்குமே வித்தியாசம் இருக்குது. இதை ஜ ஜ ஜ, அதாவது நாவினுடைய ஓரத்தை பல்லுக்கு மேப்பல்லில் கொஞ்சம் வெளியே எடுத்த மாதிரி வச்சு ஜ அப்படின்னு உச்சரிப்போம். இது அதே இடத்துல வச்சு ஹெவியாக உச்சரிப்போம். நாவினுடைய பிற்பகுதியை உயர்த்தி வா வா அப்படின்னு உச்சரிப்போம். இது சாதாரணமாக ஜ. இந்த சீன் சொல்லும் போது எப்படி ஒரு விசில் சவுண்டு வந்துச்சோ அதே மாதிரி ஜ அப்படின்னு சொல்லும் போதும் அதே விசில் சவுண்டு வந்து வரக்கூடிய ஜ அப்படிங்கிற எழுத்து. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 எழுத்து காஃபு காஃபு. இது 2மே காவண்ணா போட்டு உச்சரிக்கிறது தான், ஆனால் வேறுபடுத்தணும். இது சாதாரணமாக தமிழில் சொல்லக்கூடிய க, இது கா அப்படின்னு சொல்லி நாவினுடைய பிற்பகுதியை உயர்த்தி உச்சரிக்க வேண்டிய கா. குர்ஆன் அப்படிங்கிறதுக்கும் கிதாப் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. குர்ஆன் அப்படின்னு சொல்லும்போது நாவினுடைய பிற்பகுதியை உயர்த்தி காஃப், அதாவது நாவு தொடங்குற இடத்துல அந்த இடத்துல இருந்து உச்சரிப்போம். காஃப் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக காஃப் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக உச்சரிக்க வேண்டிய ஒரு எழுத்து, சரிங்களா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அப்போ 3மே ஆ மாதிரி உச்சரிக்கலாமா அப்படின்னாக்கா கூடாது. 2யுமே தா மாதிரி உச்சரிக்கலாமானா கூடாது. 3யுமே சா மாதிரி உச்சரிக்கலாமானா கூடாது. 3யுமே ஹா மாதிரி உச்சரிக்கலாமானா கூடாது. 3யுமே த ஒரு டி, சரிங்களா, டி மாதிரி உச்சரிக்கலாமானா கூடாது. 3யுமே இசட் மாதிரி உச்சரிக்கலாமானா கூடாது. 2யுமே காவண்ணா மாதிரி உச்சரிக்கலாமானா கூடாது, சரிங்களா. ஸோ அப்போ வேறுபடுத்தி நம்ம கவனித்து பார்த்து பயிற்சி எடுத்து ஓத வேண்டியது. இது எல்லாமே ஹெவி லெட்டர்ஸ். இது அதுக்கு கொஞ்சம் லைட்டு, இதில் வித்தியாசங்கள் இருக்குது, சரிங்களா. இது ரொம்ப லைட்டு ச அப்படின்னு காற்று மட்டும் வரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது. இதை நல்ல முறையில் பயிற்சி எடுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ இறுதியாக இந்த பகுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 28 எழுத்துகள் ஹம்சாலிருந்து ஆரம்பித்து பா தா சா அப்படின்னு போய் நம்ம யா வரைக்கும் முடித்தோம் இல்லையா. அந்த 28 எழுத்துகளையும் ஹரக்கத்துடன், அதாவது நம்ம பார்த்த இந்த உயிர் எழுத்துகள்னு சொல்லக்கூடிய அந்த ஹரக்கத்துடன் வாசிக்க போகிறோம். என்ன மாதிரியான ஹரக்கத்து வந்தால் என்ன மாதிரியாக உச்சரிக்கப்படணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஏற்கனவே இன்றைக்கும் கூட அதை நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கிறோம். வெறும் ஃபத்தா மட்டும் வந்துச்சுனாக்கா ப அப்படின்னு இருக்கும். ஃபத்தாவும் பக்கத்தில் அலிஃபும் வந்துச்சுனாக்கா பா அப்படின்னு, ஆ
அப்படிங்கிற சவுண்டு வரும். அதாவது ப அப்படின்னா அ மட்டும் வரும். இதுக்கு ஆ அப்படின்னு வரும். அடுத்தது பி அப்படின்னு வரும். இதுக்கு பாவும் யாவும் வந்துச்சுன்னு சொன்னாக்க பி அப்படின்னு வரும். இது பி, இது பி அப்படிங்கிற சவுண்டு. அடுத்ததாக தம்மா மட்டும் வந்துச்சுன்னு சொன்னாக்க பு, தம்மாவும் வாவு சுக்குன்னு வந்துச்சுன்னாக்க பூ அப்படிங்கிற சவுண்டு. இது பு, இது பூ அப்படிங்கிற சவுண்டு. அடுத்ததாக ஃபத்தாவும் யா சுக்குன்னு வந்துச்சுன்னு சொன்னால் பை அப்படின்னும், ஃபத்தாவும் வாவு சுக்குன்னு வந்துச்சுன்னாக்கா பௌ அப்படின்னு நம்ம பார்த்தோம். பை, பௌ அப்படிங்கிற சத்தம். அடுத்ததாக 3 தன்வீன்கள் ஃபத்தாத்தைன், கசரத்தைன், வம்மத்தைன் அப்படிங்கிற எழுத்து. அப்போ இது பன் அப்படின்னு வரும், இதை பின் அப்படின்னு வரும், இது புன் அப்படின்னு வரும் அப்படின்னு படித்தோம். இந்த ஃபத்ஹா மட்டும் எழுதும் பொழுது நம்ம பக்கத்தில் ஒரு அலிஃபையும் சேர்த்து எழுதுவோம் அப்படின்னு படித்தோம். அடுத்ததாக சுக்குன் வைக்கப்பட்ட எழுத்து, அதை இப்பு அப்படின்னு வாசிப்போம். அப்போ முன்னாடி என்ன எழுத்து வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அப்போ அப் அப்படின்னு வாசிப்போம். அதே மாதிரி ஷத்தா ஃபத்ஹா வந்துச்சுன்னு சொன்னாக்கா இப்பு ப அப்படின்னு வரும். அப்போ அப்ப. இது இப்பு பி, அப்போ அப்பி. இது இப்பு உ, அப்போ அப்பு அப்படிங்கிறதாக நம்ம எல்லா எழுத்துக்களையும் நம்ம பார்த்தோம். இப்போ நான் இருக்குதுங்கிறதுக்காக இப்போ நான் போட்டு வாசிச்சிட மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்தையும் பா போட்டு தான் வாசிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்படியாக நம்ம அந்த 28 எழுத்துக்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் எழுத்து ஹம்சா அப்படிங்கிற எழுத்து. முதல் எழுத்து ஹம்சா அப்படிங்கிற எழுத்து. அல்ஹம்துலில்லாஹ். ஹம்சாக்கு மேலே ஃபத்ஹா இருந்துச்சுனாக்கா அ, ஃபத்ஹாவும் அலிஃப் மத்தும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது ஆ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வாசிப்பீங்க. அப்போ இந்த எழுத்தை வாசிச்சிருவோம். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஐ, ஔ, அன், இன், உன். இது இந்த எழுத்து வந்து இப்போ ஹம்சா மேலே சுக்குன் இருக்குது. சரிங்களா? சரிங்களா? நம்மளுடைய வேலை இந்த இரண்டாவது எழுத்துக்கு உச்சரிக்க பழகிறது தான். சரிங்களா? அதுதான் இங்கே முக்கியம். சரிங்களா? சரிங்களா? அப்போ இரண்டாவது எழுத்து ப, பா, பி, பி, பு, பூ, பை, பௌ, பன், பின், புன், அப், அப்ப, அப்பி, அப்பு. த, தா, தி, தீ, து, தூ, தை, தௌ, தன், தின், துன், அத், அத்த, அத்தி, அத்து. இந்த எல்லா எழுத்தையும் நீங்கள் பயிற்சி செய்யணும். சரிங்களா? எழுத்துக்களை பயிற்சி செய்யும் போது என்ன ஹரக்கத்து மேலே இருக்குதுன்னு பார்க்கணும், துணைக்கு என்ன ஹரக்கத்து வருதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஃபத்தாத்தைன் இருக்குதா கசரத்தைன் இருக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஃபத்தா இருந்துச்சுன்னு சொன்னாக்க பக்கத்தில் என்ன மத்து வருதா லீன் வருதான்னு பார்க்கணும். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் கவனித்து நீங்கள் ஓதணும். சரிங்களா? அடுத்த எழுத்து சா அப்படிங்கிற எழுத்து. அப்போ ச, சா, சி, சி, சு, சு, சை, சௌ, சன், சின், சுன், அஸ், அஸ்ஸ, அஸ்ஸி, அஸ்ஸு என்பதாக ஓதணும். அடுத்ததாக சாக்கு அப்புறம் ஜீம் அப்படிங்கிற எழுத்து. ஜ, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜூ, ஜை, ஜௌ, ஜன், ஜின், ஜுன், அஜ், அஜ்ஜ, அஜ்ஜி, அஜ்ஜு. அடுத்தது நடுத்தொண்டையிலிருந்து பிறக்கக்கூடிய ஹ அப்படிங்கிற எழுத்து. அது மேலே ஃபத்ஹா வைக்கும் போது ஹ, ஹா, ஹை, ஹி, ஹு, ஹூ, ஹை, ஹௌ, ஹன், ஹின், ஹுன், அஹ், அஹ்ஹ, அஹ்ஹி, அஹ்ஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த எழுத்து ஹா அப்படிங்கிற எழுத்து. இதில் ஹரக்கத்தை வச்சு படிக்கும்போது ஹ,
خا خي خي خو خو خي خو خن 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 أخ أخ أخي أخو. அடுத்தது தால் அப்படிங்கிற எழுத்து. இது மேலே நம்ம ஹரக்கத்துகள் வைத்து ஓதும் பொழுது த தா தி தி து து தை தௌ தன் தின் துன் அத் அத்த அத்தி அத்து. அடுத்தது ஜால் அப்படிங்கிற எழுத்து. இந்த ஜாலுங்கிற எழுத்து ஜ ஜா zi zi zu zu zai zau zan zin zun az azza azzi azzu. அடுத்த எழுத்து ரா. இந்த ரா அப்படிங்கிற எழுத்து சரிங்களா, ரா அப்படிங்கிற எழுத்துக்கு ரெண்டு தன்மைகள் இருக்குது சரிங்களா. ரா அப்படிங்கிற எழுத்து ராவை ஹெவியாக உச்சரிக்கிற தன்மைன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி லைட்டாக உச்சரிக்கிற தன்மை, அதாவது வல்லினமாக ஓதுற தன்மை ரா அப்படின்னு. இந்த தமிழில் இந்த ரா போட்டாக்க ஒரு ரா இருக்குது, அதே மாதிரி இந்த ரா போட்டாக்க ஒரு ரா இருக்குது. ரெண்டு ரா இருக்கு இல்லையா. இந்த ரா எதுக்கு பயன்படுத்துவோம்? வல்லினமாக பயன்படுத்துறது ரா அப்படின்னு, வாயை நல்லா வல்லினமாக வச்சு ஓதக்கூடிய ஒரு ரா. அதே இந்த ரா சாதாரண ரா, ரா அப்படிங்கிற சாதாரணமாக ஓதக்கூடிய ரா. அப்போ தமிழ் அரபு மொழியிலையும் அதே மாதிரி இருக்குது. அதாவது ஒரு எழுத்துக்கு கீழே கஸ்ரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அதே மாதிரி கஸ்ராவுடைய ஃபேமிலி இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை வந்து ரி அப்படின்னு லைட்டாக ஓதணும், மீதி எல்லா இடத்துலையும் ரா அப்படின்னு ஹெவியாக ஓதணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ராக்கு இருக்குது. அப்போ ஓதும் பொழுது இதை ரா அப்படின்னு சொல்லி ரா அப்படின்னு சொல்லி ஹெவியாக ஓதணும். ரா ரா அப்படின்னு ஹெவியாக ஓதணும். ர அப்படின்னு சொல்லி ர அப்படின்னு சாதாரணமாக ஓதக்கூடிய ரா அப்படின்னு ரா அப்படின்னு ஹெவியாக ஓதணும் சரிங்களா. அப்போ இதை ஓதுவோம். ரா ரா ரி, இது லைட்டாக ஓதிடணும் சரிங்களா. ரி ரி ரு, ஏன்னா இது மட்டும்தான் லைட்டு, ஏன்னா கஸ்ரா அண்ட் கஸ்ரா ஃபேமிலிஸ் இருக்கு. ஸோ அதனால இதை ரி ரி அப்படின்னு ஓதுனா போதும். ரு ரு ரை ரவ் ரன் ரின் ருன் அரு அர்ர அர்ரி அர்ரு. இந்த ரா உச்சரிக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ரா அப்படின்னு சொல்லும் போது அது வைப்ரேஷன் மாதிரி ர அப்படின்னு இர்ரு அப்படின்னு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடாது. அந்த வைப்ரேஷன் இல்லாமல் அதை ஓதணும் சரிங்களா. அப்போ அர் அர் அந்த வைப்ரேஷனை தவிர்த்துட்டு ஓதணும். அப்போ அர்ர அர்ரி அர்ரு அப்படின்னு அந்த வைப்ரேஷன் இல்லாமல் அந்த எழுத்துக்களை ஓதணும். அடுத்தது ஜ அப்படிங்கிற எழுத்து. ஜ ஜா ஜி ஜி ஜு ஜு ஜை ஜௌ ஜன் ஜின் ஜுன் அஸ் அஸ்ஸ அஸ்ஸி அஸ்ஸு. அடுத்தது சீன் அப்படிங்கிற எழுத்து. சீனுங்கிற எழுத்து மேலே ஹரக்கத் வச்சு ஓதும் போது ச சா சி சி சு சு சை சௌ சன் சின் சுன் அஸ் அஸ்ஸ அஸ்ஸி அஸ்ஸு. அடுத்ததாக ஷீன் அப்படிங்கிற எழுத்து. ஷ ஷா ஷி ஷி ஷு ஷு ஷை ஷௌ ஷன் ஷின் ஷுன் அஷ் அஷ்ஷ அஷ்ஷி அஷ்ஷு. அடுத்ததாக சாத் அப்படிங்கிற எழுத்து. சாது மேலே ஹரக்கத்தை வச்சு ஓதுவோம். ச சா சி சி சு சு சை சௌ சன் சின் சுன் அஸ் அஸ்ஸ அஸ்ஸி அஸ்ஸு. அடுத்த எழுத்து பாத் அப்படிங்கிற எழுத்து. இது மேலே ஹரக்கத்தை வச்சு ஓதும் போது த தா தி தி து து தை தௌ தன் தின் துன் அத்
அத்த அத்தி அத்து. அடுத்ததாக பா அப்படிங்கிற எழுத்து த தா தி தி து து தை தௌ தன் தின் துன் அத்து அத்த அத்தி அத்து. அடுத்ததாக வா அப்படிங்கிற எழுத்து வா வா வி வி வு வு வை வௌ வன் வின் வுன் அவ் அவ்வ அவ்வி அவ்வு. அடுத்தது ஐன் அப்படிங்கிற எழுத்து. ஐனில் நம்ம ஹர்க்கத்தை வச்சு ஓதும் போது அ ஆ ஐ ஈ உ உ ஐ ஔ அன் இன் உன் அ அ அ அ இ அ உ. இப்படி ஹம்சா வச்சு உச்சரிக்கும் போது கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி ஐனில் ஷத்து வச்சு ஓதுறது ஐனில் சுக்குன் வச்சு ஓதுறதுக்கு பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்து செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக எளிமையாகிடும். அடுத்ததாக கைன் அப்படிங்கிற எழுத்து க கா கி கி கு கு கை கௌ கன் கின் குன் அக் அக அகி அகு. அடுத்ததாக ஃப அப்படிங்கிற எழுத்துல ஹரக்கத்தை வச்சு ஓதிடுவோம். ஃப ஃபா ஃபி ஃபி ஃபு ஃபு ஃபை ஃபௌ ஃபன் ஃபின் ஃபுன் அஃப் அஃப அஃபி அஃபு. அடுத்த எழுத்து காஃப் அப்படிங்கிற எழுத்து க கா கை கை கு கு கை கௌ கன் கின் குன் அக்கு அக்க அக்கி அக்கு. அடுத்ததாக காஃப் அப்படிங்கிற எழுத்து க கா கி கி கு கு கை கௌ கன் கின் குன் அக் அக்க அக்கி அக்கு. அடுத்ததாக லாம் அப்படிங்கிற எழுத்து ல லா லி லி லு லு லை லவ் லன் லின் லுன் அல் அல்ல அல்லி அல்லு. அடுத்ததாக மீம் அப்படிங்கிற எழுத்து ம மா மி மீ மு மூ மை மௌ மன் மின் முன் அம் அம்ம அம்மி அம்மு. அடுத்ததாக நூன் அப்படிங்கிற எழுத்து ந நா நி நீ நு நூ நை நௌ நன் நின் நுண் அன் அன்ன அன்னி அன்னு. அடுத்ததாக ஹ அப்படிங்கிற அடித்தொண்டையிலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்து ஹ ஹ ஹி ஹி ஹு ஹூ ஹை ஹௌ ஹன் ஹின் ஹுன் அஹ் அஹ அஹி அஹு. அடுத்ததாக வாவ் அப்படிங்கிற எழுத்து வ வா வி வி வு வு வை வௌ வன் வின் வுன் ஔ அவ்வ ஔவி ஔவு. அடுத்ததாக இறுதியாக யா அப்படிங்கிற எழுத்து ய யா இ ஈ யு யூ யை யௌ என் இன் யுன் ஐ ஐய ஐயி ஐயு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த 28 எழுத்துக்களையும் நம்ம ஹரக்கத்துடன் எப்படி ஓதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதை அதிகமாக பயிற்சி எடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் பயிற்சிகள் செஞ்சு அனுப்புங்க. எல்லாரும் எல்லா எழுத்துக்களையும் ஓதி அனுப்புங்க. ஓதி அனுப்பும் பொழுது நம்ம இன்ஷா அல்லாஹ் அதில் இருக்கக்கூடிய தவறுகளை உங்களுக்கு சரி செஞ்சு கொடுப்போம்.
கடினமான எழுத்துகள் சிலவற்றை இருக்கும். அதே சமயத்தில் எளிமையான எழுத்துகள் அப்படின்னும் இருக்கும். நீங்கள் அந்த எழுத்துகள் எல்லாத்துலேயும் கவனம் கொடுக்க வேண்டியது என்னென்ன ஹரக்கத்துகள் வந்திருக்கு, என்ன வந்துச்சுன்னு சொன்னால் அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறதும் அந்த எழுத்துக்களினோட உச்சரிப்பை கவனித்து எல்லா ஹரக்கத்தையும் ஓதி அனுப்புங்க. இப்போ 28 எழுத்துகள் இருக்குது. 28 எழுத்துகளையும் இந்த 28 ஸ்லைடில் நீங்கள் ஓதி நீங்கள் வாசித்து நமக்கு ஆடியோவாக நீங்கள் அனுப்பணும். இதுதான் இந்த பாடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க். இன்ஷா அல்லாஹ் அதை நல்ல முறையில் செஞ்சு நமக்கு அனுப்புங்க. உங்களுக்கு திருத்தி தரப்படும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எளிமையாக ஒரு ஆடியோவாக போட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். 28 எழுத்துகளுக்கும் தனித்தனியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னாக்கா இன்ஷா அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துலையும் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எதை கேட்டோமோ அதை நல்ல முறையில் ஓதி நல்ல முறையில் பயிற்சி எடுத்து நல்ல முறையில் ஓதுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.